அனைவருக்கும் வணக்கம். இந்தியர்கள் உலக நாடுகள் முழுக்க பரவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. குறிப்பா பஞ்சாபை சேர்ந்த சீக்கிய மக்கள் பல நாடுகள்ல பரவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுலயுமே குறிப்பா இங்கிலாந்து மற்றும் கனடா நாட்டுல அதிகப்படியான அளவுக்கு சீக்கிய மக்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சீக்கிய குடும்பத்துல நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா கனடா நாட்டுடைய முக்கிய நகரமான வான்கூவர் நகரில் இருந்து 440 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வெர்னான் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த கர்னல் சிங்கோடைய குடும்பத்தார்கள். இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஹேனி அப்படின்ற ஒரு பெண்மணி வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க எப்போதும் போல தன்னுடைய குழந்தை கூட காலை நேரங்களில் வீட்டுக்கு வெளியே விளையாடுவது வழக்கம். அப்படிதான் சரியா 29 வருடத்திற்கு முன்னாடி ஏப்ரல் 5, 1996 வாக்கில் எப்போதும் போல காலை நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் கூட வெளியில விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு அந்த வீட்டில் இருந்து ஏதோ வெடிக்கிற மாதிரியான சின்ன சின்ன சத்தங்கள் கேட்டுக்கிட்டே வருது. அதுலயுமே குறிப்பா ஒரு 6 வயது இருக்கிற சிறுவன் பயங்கர வலியில துடிக்கிற சத்தம் தான் இந்த பெண்மணிக்கு கேட்டிருந்திருக்கு. இதனால பதறி போன அந்த பெண்மணி இமிடியேட்டா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் அவங்க கேட்ட சத்தத்தை பத்தி விவரிச்சிருந்திருக்காங்க. போலீஸுமே இமிடியேட்டா சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கர்னல் சிங்கோடைய வீட்டுக்குள்ள நுழைந்து பார்க்கும்போது தான் அவங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே கண்ணா பின்னான்னு பல இடங்கள்ல ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த வீடே ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த வீட்டுல 9 பேர் கிட்ட இறந்து போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டுல பார்த்த அந்த கொடூர காட்சியை எந்த ஒரு கனடா மக்களாலுமே மறக்க முடியாது. ஒரு குடும்பத்துல இருக்கிற மொத்த பேருமே இறந்து கிடந்த அந்த காட்சியை தான் அன்னைக்கு போன போலீஸ் ஆபீசர் பார்த்திருந்திருக்காங்க. அந்த கிரைம் சீனை பார்த்ததுமே இமிடியேட்டா அந்த சுப்பீரியர் ஆபீசருக்குலாம் தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு கர்னல் சிங்கோடைய வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு, இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அவருடைய குடும்பத்தார்களை கொலை பண்ணுவதற்கான காரணம் என்ன, யார் தான் அந்த குடும்பத்தார்களை இப்படி கொலை பண்ணது, 1996 கனடா மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் இமிடியேட்டாக அப்டேட் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் மாவட்டத்தில் ககல் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த கர்னல் சிங். இந்த கர்னல் சிங்கோடைய மனைவி பெயர் தர்ஷன் கவுர். இவங்க 2 பேருக்குமே கனடா நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்தியாவிலே 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா ஜாஸ்பீர் கவுர், இரண்டாவதா ராஜ்வர் கவுர், மூன்றாவதா பல்வீந்தர் கவுர் அப்படின்னு இந்த 3 பிள்ளைகள் கூட தான் தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு இந்த கர்னல் சிங். இந்த கர்னல் சிங் பெரிய அளவுக்கு எதுவுமே படிக்காததுனால சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டு தான் அந்த கிராமத்தில் தன்னுடைய 3 பெண் குழந்தைகள் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் 1970 சமயங்களில் கனடா நாட்டுக்கு சவுத் ஏசியாவில் இருக்கிற மக்கள் யாரேனும் விருப்பப்பட்டா இமிகிரேஷன் ஆகி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த கர்னல் சிங் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னும் நல்லா இருக்கணும், அவங்க படிப்பு சம்பந்தமா சரி, டெக்னிக்கல் சம்பந்தமா சரி, எல்லாத்துலயுமே அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம கனடா நாட்டுக்கு போய் நம்முடைய குடும்பத்தார்களுமே அங்க அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் அவருக்கு மட்டும் அந்த விசா அப்ளை பண்ணி இருந்திருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாட்களே அவருக்கான விசாவுமே அப்ரூவல் வந்திருக்கு. அதன் பிறகு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கனடா நாட்டில் இருக்கிற வெர்னன் அப்படின்ற பகுதிக்கு இவர் வேலைக்காக போயிருந்திருக்காரு. ஆரம்பத்தில் அவருக்கு சரிவர இங்கிலீஷ்லாம் தெரியாததுனால அங்க இருக்கிறவங்க யாராவது இங்கிலீஷ்ல பேசினா கூட இவருக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு. ஆனாலுமே அங்க இருக்கிற சீக்கிய மக்களுடைய உதவியோட இவருக்கு ஒரு கம்பெனியில ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. அந்த கம்பெனியில இவருக்கு என்ன வேலைனா ஆப்பிள் தோட்டத்துக்கு போயிட்டு பழங்களை பறிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதையுமே எந்த சிரமமும் பார்க்காம தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்காகவும் பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சாமில்ல கூட இவர் பார்ட் டைம்ல இரவு நேரங்களில் கூட வேலை பார்த்து பணத்தெல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த கம்பெனியில் ட்ரக் டிரைவராகவுமே இருந்திருக்காரு. இப்படியே ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கிட்ட வேலை பார்த்து அதன் மூலியமா கிடைக்கிற பணத்தை முழுவதுமாக சேகரித்து வைத்து தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு
3 வருடங்கள் இதே மாதிரி தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பப்போ டெலிஃபோன் கால் பேசுறது, லெட்டர்ஸ் மூலமா பேசுறது அப்படின்னு தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்லாம் கொடுத்து அந்த வீட்டை இவர் வாங்கி இருந்திருக்காரு. அதன் பிறகு 1974 தன்னுடைய மொத்த குடும்பத்தையுமே இங்க கொண்டு வந்தலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனைவி மற்றும் 3 மகள்களுக்கு விசா அப்ளை பண்ணி அவர்கள் அனைவரையுமே இந்த வெர்னன் அப்படின்ற பகுதிக்கு குடியேற வச்சிருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கனடா நாட்டில் இவருக்கு நிறைய பழக்கம் கிடைச்சதுனால தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாரையுமே இந்த கனடா நாட்டுக்கு வர வச்சு அவங்களுடைய வாழ்க்கையுமே இவர் மாத்தி இருந்திருக்காரு. தொடர்ந்து இவர் கடுமையா உழைக்கிறதுனால அடுத்தடுத்த உயரத்துக்கு வளர்ந்துகிட்டே போறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இவர் கனடா நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மேலும் ஒரு 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அதுல 4வதா கல்விந்தர் கவுர் அப்படின்ற ஒரு மகள், 5வதா ஹர்விந்தர் கவுர் அப்படின்ற ஒரு மகள், கடைசியா தான் ஜெயஸ்பால் சிங் அப்படின்ற ஒரு மகனை இவங்க பெற்றெடுத்திருக்காங்க. தொடர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம தங்களுடைய 6 பிள்ளைகளுக்குமே நல்ல ஸ்டடீஸை கொடுத்து தான் அந்த கனடா நாட்டில் சந்தோஷமா இந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 1984 தன்னுடைய மூத்த மகளான ஜாஸ்பீர் சிங்க்கு பல்ஜித் சிங் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த பல்ஜித் சிங் அப்படின்றவர் ஒரு கம்பெனில ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா வேலை பார்க்கிறாரு. மறுபக்கம் ஜாஸ்பீர் கவுர் சோசியல் ஒர்க்கரா அந்த ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு ஜஸ்டின், பிரிட்டனி, கோட்டனி அப்படின்னு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா 1994 அவங்களுடைய 2வது மகளான ராஜ்வர் கவுருக்கு சில வரன்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க பார்த்ததுல அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிற சுகீந்தர் சிங் அப்படின்ற மார்க் விஜய் சாகல் அப்படின்ற ஒருத்தருடைய வரன் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 2 பேருமே, அதாவது ராஜ்வர் மற்றும் மார்க் அப்படின்ற இந்த 2 பேருமே 2 வருடங்கள் பழக ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு 21 வயது இருக்கிற சமயத்துல தான் இந்த சுகீந்தர் சிங் தன்னுடைய பெயரை மார்க் விஜய் சாகல் அப்படின்னு மாத்தி இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த பெயரிலேயே தான் இவர் வலம் வர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வெர்னன் அப்படின்ற ஊர்ல இருந்து 440 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வான்கூவர் அப்படின்ற கனடா நாட்டுடைய முக்கியமான நகருக்கு பக்கத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் ஒன்னு இவர் சொந்தமா வாங்கி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில இன்ஜினியராகவுமே இவர் வேலை பார்த்துக்கிட்டு வராரு. இதனால நல்ல வருமானத்தோட நல்ல வசதியோட தான் இந்த மார்க்குடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க. இறுதியா எல்லாமே நல்லா அமைஞ்சதுக்கு பிறகு சரியா 1994 இந்த மார்க் மற்றும் ராஜ்வர் கவுர் அப்படின்ற 2 பேரும் திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இதன் பிறகு இந்த ராஜ்வர் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டை பிரிந்து இந்த மார்க் விஜயோடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா திருமணமான அன்னைக்கு அந்த மார்க் பயங்கரமா குடிச்சிட்டு இந்த ராஜ்வரை கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காரு. தொடர்ந்து இவர்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் பயங்கர ஹீட்டாவே போய்கிட்டே இருந்திருக்கு. இதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரிவர இல்லாம தொடர்ந்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, தரதரன்னு தரையில இழுத்தபடியே கண்ணா பின்னான்னு அடிக்கிறதுன்னு பல சித்திரவதைகளை அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இதை எதையுமே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணால சொல்லவே முடியல. அதற்கு காரணம் இவன் இப்படிலாம் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றதுனால எங்க இதை பத்தி வெளியில சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கூட இந்த ராஜ்வரை பேச விடாமலே விட்டு இருந்திருக்கான். இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. தொடர்ந்து இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டைகள் அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ராஜ்வருக்கு தோண ஆரம்பிக்குது. இதனால தன்னுடைய அக்காவான ஜாஸ்பீர் கவுர் அப்படின்றவங்க ஒரு சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இந்த தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சரியா திருமணமாகி 8 மாதத்துல இந்த மார்க்கு கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கிளம்பி தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு மார்க்கையுமே வீட்டுக்கு வர வச்சு விசாரிக்கும் போதுதான் இந்த ராஜ்வருடைய அப்பாவான கர்னல் சிங் டைரக்டாவே எதனால என்னுடைய மகளை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுவுமே அடிக்கலையே, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு பயங்கரமா போய் சொல்லி அந்த கான்வர்சேஷனை சமாதானப்படுத்தி இருந்திருக்கான். ஆனாலுமே ராஜ்வருடைய அப்பா அம்மா தங்களுடைய மகளை இவன் கூட அனுப்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஒருவேளை தங்களுடைய மகளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சந்தேகம் இவன் மேல எழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மார்க் ஜகால் சரியான சைக்கோ. யாருக்கிட்டையுமே அதிகப்படியான அளவுக்கு பேச மாட்டான். வீட்டில் இருக்கிற ஆட்கள் கிட்ட கூட அவன் அதிகமா பேச மாட்டான். எப்போதுமே அவன் தனியா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம ட்ரிங்க்ஸ் அடிக்ட் கூட. இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே, சின்னதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, அவங்கள திட்டுறது அப்படின்னு தொடர்ந்து பல சித்திரவதைகள் பண்ணதுனால அவனுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் தாங்க முடியாததுனால இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கா. ஒருவேளை வெளியில சொன்னா தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மனதளவுல பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆரம்பத்தில் எதை பத்தியுமே வெளியில சொல்லவே இல்லை. ஆனா நாளாக டார்ச்சரும் அடியும் அந்த பொண்ணுக்கு அதிகமா வரும்போது தான் ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டெலிஃபோன் காலை எடுத்தாலும் கூட இவன்
இவனை பேச விடாம தடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இதனால ஒரு நாள் அவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெட்டர்லாம் அனுப்பியிருந்திருக்காங்க. அந்த லெட்டரில் இந்த மாதிரி மார்க் விஜய் அப்படின்ற என்னுடைய கணவர் டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் பண்றாரு, ஏன்னா பயங்கரமா சித்திரவதை பண்றாரு, ஆனா நீங்க இமிடியேட்டா இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், நான் நேரில் வரும்போது நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் சைட்லயுமே சரியான ஒரு ஆதாரம் இல்லாததுனால இந்த மார்க் ஜகால் அப்படின்றவனை சரிவர எந்த இடத்துலையுமே விசாரிக்கவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டை பத்தி அவங்க பெருசா கண்டுக்க கூடவே இல்லை. இப்போ ராஜ்வர் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மார்க் ஜகாலுக்கு அந்த பொண்ணு மேல மேலும் வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அவளை ஏதாவது பண்ணணும், நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நம்மளை அசிங்கப்படுத்திடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏதாவது பழி தீர்த்தாகணும் அப்படின்ற ஒரு வெறி தான் அவனுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. தொடர்ந்து கால் பண்ணி அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். மொத்த குடும்பத்தையுமே கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். இப்படியே இந்த கான்வர்சேஷன்லாம் போய்கிட்டே இருந்தாலுமே மறுபக்கம் அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டு சைடில் இருந்து கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. ஆனா அதையுமே போலீஸ் சைடில் இருந்து யாருமே சரிவர எந்த ஆக்ஷனுமே எடுக்காம விட்டுருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து இவன் மறுபக்கம் கன்னுக்கெல்லாம் அப்ளை பண்ணி இருந்திருக்கான். செமி ஆட்டோமேட்டிக் கன், 38 கேலிபர் கன் அப்படின்னு 2 கன்னு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் அப்ளை பண்ணி இருந்திருக்கான். ஆரம்பத்தில் அந்த கன்னுக்கு உண்டான லைசன்ஸுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். ஆனால் இவன் மேலே ஏற்கனவே டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே போலீஸ் ஆஃபீஸர் அதை பெருசாக கண்டுக்காம அவனுக்கான அந்த வெரிஃபிகேஷனில் எந்த அப்ஜெக்ஷனுமே தெரிவிக்காம அவனுக்கு NOC கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இவன் 2 துப்பாக்கிகளை வாங்கியிருந்திருக்கான். இந்த சமயத்தில் தான் டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தமா இந்த 2 பேருமே, அதாவது மார்க் ஜகாலும் சரி ராஜ்வரும் சரி, ஒரு லாயருடைய ஆபீஸ்ல நேரா அப்பியர் ஆகி பேசிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் கிடைச்சிருந்திருக்கு. அப்போ இந்த ராஜ்வருடைய அடுத்த தங்கச்சியான, அதாவது 3ஆவதா பிறந்த பல்வீந்தர் கவுர் அப்படின்ற பெண்ணுக்கு திருமணமாக போகுது அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சிருந்திருக்கான். இதனால அந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தியாகணும் அப்படின்னு அந்த இடத்துல சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். மறுபக்கம் இந்த பல்வீந்தர் கவுர் அப்படின்ற பெண்ணுக்கு ஜதீந்தர் சிங் அப்படின்ற ஒரு பையனை வர முடிச்சிருந்திருக்காங்க. பட் தன்னுடைய அக்காவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால பர்சனலாவே அந்த பையனை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திருமணத்தை 1.5 வருடம் கழித்து வைத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் 1996 ஏப்ரல் 5ஆம் தேதி இவங்களுக்கான திருமணம் அப்படின்னு நாட்களுமே குறிக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா 1995 ஜனவரி மாதமாகல, அதாவது திருமணம் நடப்பதற்கு ஒரு 16 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மார்க் ஜகால் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தொடர்ந்து டிப்ரெஷன்லேயே தன்னுடைய வீட்டை லாக் பண்ணிட்டு தனியாவே வீட்டுக்குள்ளேயே இருந்து இவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தை தனக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பெண்ணை திருமணம் பண்ணிக்க போற அந்த பையனுக்கு கால் பண்ணி, நீங்க அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்காதீங்க, அப்படி மீறி திருமணம் பண்ணிக்கிட்டா உங்களுடைய லைஃப் ரொம்பவே மோசமாகிடும் அப்படின்னு மிரட்டி இருந்திருக்கான். ஆனாலுமே அந்த குடும்பத்தார்கள் இவனுடைய மிரட்டலை பத்தி சரிவர எதையுமே பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா பொண்ணு வீட்டு சைடில் கர்னேல் சிங் எப்படியும் இவன் கல்யாணம் அன்னைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுப்பானோ அப்படின்ற ஒரு பயத்தோடைய தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் கிட்டயுமே ஒருவேளை அவன் வரானா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லி இருந்திருக்காரு. தொடர்ந்து இப்படியே கல்யாண நாட்கள் வர வரைக்குமே பல மிரட்டல் கால்களை தினமும் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே ஒரு சில நேரத்தில் விசாரணை பண்ணிட்டு அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காங்க. இறுதியா இந்த பல்வீந்தர் கவுருக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி 1996 வகையில திருமணமாக போகுது அப்படின்ற தேதியை அவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு சரியா ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு வாகல தான் வாங்கி வச்சிருக்கிற கன் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தன்னுடைய காரை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு வாடகைக்கு வேனை எடுத்துக்கொண்டு வான்கூவரில் இருந்து வெர்னன் அப்படின்ற பகுதிக்கு இரவு நேரத்தில் டிராவல் பண்ணி இந்த கர்னேலுடைய வீட்டுக்கிட்ட வந்திருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கர்னேல் சிங்கோடைய வீடு இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஹோட்டல் எடுத்து கூட இவன் தங்கி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் ஏப்ரல் 5ஆம் தேதி தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்த வேன்ல அதிகாலை நேரத்திலேயே சரியா 3 மணி இந்த கர்னேல் சிங்கோடைய வீட்டுக்கு வெளியில அந்த வேனை பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். மறுபக்கம் அந்த வீட்டுக்குள்ள அந்த 5 சகோதரிகளுமே மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடே கல்யாண கோலத்தில் ரொம்பவே ஜாலியா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, இந்தியாவில் இருக்கிற சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த வீட்டுக்கு வந்து இருந்திருக்காங்க. இப்படி கோலாகலமா இருக்கிற அந்த வீட்டை இவன் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஆத்திரம் இவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. தான் மட்டும் இப்படி சோகத்தில் இருக்கமே, இவன் மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்காளே அப்படின்ற ஒரு ஆத்திரம் இவனுடைய மனதுக்குள்ள ஆழமா தோணிக்கிட்டே இருந்திருக்கு.
மறுபக்கம் கல்யாண நாள் அன்னைக்கு இந்த கர்னல் சிங் தங்கிட்ட இருக்கிற கார் எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்துல கார் வாஷ் பண்றதுக்காக ஒன்னா எடுத்துட்டு போய்கிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் கொஞ்சம் விடிகிற நேரம் சமயமா பார்த்து தாங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து கர்னல் சிங் நடந்து போற இடத்தை நோக்கி இவன் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கான். அப்போ அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அவரை பின்னாடி திரும்ப வச்சு அவருடைய முகத்து மேலேயே கண்ணா பின்னான்னு சுட்டு இருந்திருக்கான். இந்த துப்பாக்கி சத்தம் கேட்கும்போது பக்கத்து வீட்டு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு கூட வெளியில விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மார்க் சகாலை பார்த்து இருந்திருக்காங்க. அவனுமே அந்த லேடியை பார்க்கறாங்க. ஆனா அவங்களே எதுவுமே பண்ணாம தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அந்த வீடு ஒரு டபுள் ஃப்ளோர் வீடு அப்படிங்கிறதுனால தனக்கு தேவையானவங்க எங்க இருக்காங்க, அதுவும் முக்கியமா இந்த கர்னல் சிங்கோடைய குடும்பத்தார்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி போகும்போது தான் தன்னுடைய மனைவியான ராஜ்வர் அப்படின்றவங்கள ஒரு இடத்துல பார்த்ததுமே துப்பாக்கியால சுட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்திருக்காங்க, அவங்களுமே துப்பாக்கியால சுட்டு இருந்திருக்காங்க. இறுதியா மற்ற ஆட்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி பிடிச்சி சரியா 2வது ஃப்ளோருக்கு போயிட்டு தன்னுடைய மாமியாரான தர்சன் கவுர் மற்றும் தன்னுடைய மனைவியோடைய 3 தங்கச்சி அப்படின்னு கல்யாணமாக போற அந்த தங்கச்சியும் சேர்த்து கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால இவன் சுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வெறும் 14 வயது நேர்ந்த ராஜ்வருடைய தம்பியான அந்த ஜெயஸ்பால் சிங் அப்படின்ற அந்த சின்ன பையனையுமே துப்பாக்கியால சுட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு இறுதியா மூத்த சகோதரியான ஜாஸ்பீர் மட்டும் வேற ஒரு ரூம்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரூம்ல அவங்க தன்னுடைய கணவரான பல்ஜித் மற்றும் தன்னுடைய 3 சின்ன சின்ன மகள்கள் கூட அந்த ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. இறுதியா அந்த ரூமுக்குள்ள இவன் நுழைஞ்சதுமே இமிடியேட்டா என்ன ஏதுன்னு கேள்வியெல்லாம் கேட்காம ஜஸ்பீர் கவுரை கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால சுட்டிருந்திருக்கான். அதன் பிறகு ஜஸ்பீர் கவுருடைய கணவரான பல்ஜித் சிங்குமே அதே மாதிரி கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால சுட்டிருந்திருக்கான். ஆனா அவங்களுக்கு பக்கத்துல இருந்த அந்த 3 பிஞ்சு குழந்தைகளையுமே எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா ஒரு புல்லட் மட்டும் பவுன்ஸ் ஆகி ஜஸ்பீர் கவுருடைய ஒரு மகளுடைய காலில் யதார்த்தமா பட்டிருந்திருக்கு. மற்றபடி அந்த சிறுமிகளா இருக்கட்டும், மீதம் இருக்கிற மற்ற சொந்தக்காரங்களையா இருக்கட்டும், யாரையுமே எந்த சித்திரவதையும் பண்ணாம அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி தன்னுடைய வேனை எடுத்துக்கொண்டு தான் தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு போயிருந்திருக்கான். தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கு பிறகு தன்னை சுட்டுக்கொண்டு இந்த மார்க் சகால் அங்கேயே இறந்து போயிருந்திருக்கான். மறுபக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கிரைம் சீனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. மறுபக்கம் பல்வீந்தர் கவுருக்கு அன்னைக்கு தான் திருமணம் அப்படிங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்துமே அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த திருமணத்துக்காக வரக்கூடிய நிறைய பேர் இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை கேட்டு ரொம்பவே மனதுடைஞ்சு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் யார் யார் இறந்து போனா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுல கர்னல் சிங்கோடைய மொத்த ஃபேமிலி, அதாவது அவருடைய மனைவி, அவருடைய 5 மகள்கள், ஒரு மகன் அப்படின்னு அனைவருமே இறந்து போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்னல் சிங்கோடைய மூத்த மருமகனான பல்ஜித் சிங் ரொம்பவே மோசமான நிலையில உயிரோட மீட்டெடுக்கப்படுறாரு. அவரையுமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவருக்கான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்ஜித் சிங்கோடைய ஒரு மகளுக்கு புல்லட் பவுன்ஸ் ஆகி காலில் பட்டுச்சுல, அந்த சிறுமிக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா பல்ஜித் சிங் எந்த ஒரு ட்ரீட்மெண்டாலுமே காப்பாற்ற முடியாம அவருமே ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருந்திருக்காரு. மொத்தமா கர்னல் சிங், அவருடைய மனைவி, 5 மகள்கள், ஒரு மகன், 9வது அவருடைய மருமகன், 10வது அவருடைய அம்மா அப்படின்னு மொத்தம் 10 பேரா அந்த வீட்டில் அன்றைய நாள் இறந்து போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸருக்குமே அந்த ஹோட்டலில் இருந்துமே தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றின மார்க் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இறுதியா போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுக்கு பிறகு அந்த சொந்தக்காரங்க கிட்ட இவங்களுடைய சடலத்தெல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்கள ஒரு இடத்துல அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. மார்க் ஜகாலுடைய மனைவியான இறந்து போன ராஜ்வர் கவுர் அப்படின்றவங்க ஆரம்பத்திலே தனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, இந்த மார்க் என்ன அடிக்கடி அடிக்கிறான், சித்திரவதை பண்றான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே போலீஸ் இதுக்கான ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த குடும்பத்தார்கள் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. மறுபக்கம் மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்ட இந்த மார்க்குக்கு எப்படியாவது இவளை பழிவாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் தான் இவ்வளவு பெரிய ஒரு கொடூர சம்பவத்தையே அரங்கேற்றி இருந்திருக்கு. தான் சந்தோஷமா இல்லாத நேரத்துல இந்த மொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கு, இதனால இவங்க யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோபம் தான் அந்த குடும்பத்தில் இவனை யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணாங்கன்னு அவன் நினைச்சானோ அவர்கள் அனைவரையுமே அவன் கொலை பண்ணி இருந்திருக்கான். என்னைக்குமே ஒரு மனிதனுடைய கோபம் எந்த விஷயத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கனடா நாட்டில் இருக்கிற சீக்கிய மக்களால இந்த சம்பவத்தை என்னைக்குமே மறக்க முடியாது. இப்ப வரைக்கும் கூட வருஷம் அவங்களுக்கான நினைவஞ்சலியை செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மார்க் சகாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.